மருதாயி, என்ன இந்த ராத்திரில? பாவம் நடந்துடக்கூடாதுங்கிற பயத்துல வந்த. பாவமா? காத்தமுத்து, அந்த சூலத்துல நீ என்ன எழுதி கட்டின? நான் என்ன எழுதிருப்பேன்னு நீ நினைக்கிற? மருதாயி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு எழுதினியா? அவ்வளவு பெருந்தன்மை எனக்கு இன்னும் வரல மருதாயி. அப்படின்னா நான் திரும்பவும் உனக்கு கிடைக்கணும்னு? அடுத்தவன் பொண்டாட்டி அபகரிக்கிற அளவுக்கு நான் இன்னும் அயோக்கியனாகல மருதாயி. அப்ப அந்த சூலத்துல என்னதான் எழுதி கட்டின காத்தமுத்து? நீ என்ன எழுதுனியோ அதத்தான் நான் எழுதினேன். செத்து போகணும் எழுதினேன். அதுல என்ன தப்பு மருதாயி? இப்ப என் ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? உனக்கு முன்னாடி நான் செத்து போகணும். அப்படி நான் செத்து போயிட்டேன், மத்தவங்க முன்னாடி கண்ணீர் விடாட்டியோ உன் மனசுக்குள்ளேயாவது கண்ணீர் விடுதல்ல? இந்த காயப்பட்ட மனசுல வர கண்ணீரை விட வேறொரு கௌரவமான பொண்ணை பார்த்து கட்டிக்க காத்தமுத்து. என்ன பிடிக்கலன்னு சொல்லு, என் முகத்துல முழிக்காதன்னு சொல்லு, என்ன செத்து போன்னு சொல்லு, இன்னொருத்த கட்டிக்கன்னு சொல்லு. உனக்கு என்ன உரிமை இருக்கு? இப்ப நீ என்ன அடிச்சியே, உனக்கு என்ன உரிமை இருக்கு? இன்னும் உன் மனசுல இருக்கிற உரிமையில தான் அடிச்சேன். மருதாயி, நான் உன் மனசுல இல்ல இல்லன்னு சொல்லு. இந்த இடத்தை விட்டு இல்ல, இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன். சொல்லுமா, சொல்லு மருதாயி. நான் இந்த வீட்டுல இன்னும் இருக்கிறதுக்கு காரணமே நான் உன் மனசுல இருக்கேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறேன். சொல்லு மருதாயி. என்ன புள்ள பாக்குற? வேணான்னு வீசி எறிஞ்சதை ஒண்ணு சேர்த்துட்டு இருக்கேன்னு பாக்குறியா? கடைசி வரைக்கும் இதான் என் கூட வரும் போல இருக்கு. ஏன்ட்ட வாமர்தாயே, கூட்டாளி, எனக்கு கைக்கு கையாவும் காலுக்கு காலாவும் இருந்தா ஒன்ன நான் தூக்கி அனுப்பிச்சிட்டேன்ல. என்ன மன்னிச்சிடறா, என்ன மன்னிச்சிரே. ஏட்டா பாரு, அலிபாபா கொகை மாதிரி. என்னது, வீட்டுக்குள்ள ஒருத்தரையும் காணோம், வாசல்ல செருப்பையும் காணோம். அறுவடை தான் முடிஞ்சு போச்சே, இன்னும் எங்க அலையுதுங்க? ஒருவேளை பின்கட்டில இருப்பாங்களோ? பசிக்குது. ஏண்டி தூங்கு மூஞ்சி, உன் புருஷன் வந்திருக்கேன்டி. எங்க போயிட்டாங்க? அது யாருது பாத்ரூம்ல குளிக்கிறது? தூங்கு மூஞ்சா? அவ கூட குளிக்கிறாளா? ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்காவது அவ குளிக்கிறத பாத்துருவோம். மருதாயி, இல்லையா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். அக்கிரமத்துக்கு ஒரு வரம்பு உண்டு, அநியாயத்துக்கு ஒரு எல்லை உண்டு. ஐயோ, அந்த மனுஷன் வேற வராரு போல் இருக்கே. அத்தை, இங்க நடந்ததை பத்தி மாமன் கிட்ட சொன்னேன், உன் பொண்ண வாழா வெட்டி ஆக்கிடுவேன். அப்புறம் உன் இஷ்டம்.
ஏமா அழுகுற? ஏமா அழுகுற? என்ன நடந்துச்சு? சொல்லுமா, சொல்லுமா. இருக்குடி, நீலி வேஷம் போடாத. அந்த கழுத முண்டை சொல்றதை நம்பாத மாமா. தோட்டத்துக்கு போயிட்டு சாப்பிடலான்னு வந்தா என் கையை பிடிச்சி இழுத்துட்டா மாமா. இல்ல மாமா, இல்ல. அவர் சொல்றத நம்பாதீங்க. இல்ல மாமா, இல்ல. ஆண்டவன் மேல சத்தியமா சொல்றேன் மாமா. சரியில்லாத மாப்பிள்ளைக்கு என்ன கட்டி வச்சுட்டாங்க. சந்தோஷத்தை கொடுங்கன்னு என் கையை ரெண்டையும் பிடிச்சி இழுத்தா மாமா. நான் அப்படியே ஆடி போயிட்டேன். மாமா உன்னை மரும மாதிரியா நடத்துறாரு, மக மாதிரிதான் நடத்துறாரு. வயிறை நிரப்பிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அவ சொல்றேன் மாமா, வயிற்றுக்கு சோறு மட்டும் இருந்தா போதுமா, உடம்புக்கு சோழன்னு கேட்கிறான் மாமா. மாமா, என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி பக்கத்துல நிக்கிறாங்க, அவங்களே கேளுங்க. அத்தை, நடந்ததை சொல்லுங்க. ஏண்டி? ஆமாங்க. இல்ல மாமா, இல்ல. அவங்க போய் சொல்றாங்க. என்ன நம்புங்க மாமா, நம்புங்க மாமா. மருதாயி, மருதாயி, மருதாயி. பொண்ணு வாழ்க்கை போயிடும்னு போய் சொல்றாங்க. நான் அப்படிப்பட்டவன் இல்ல. என்ன நம்புங்க மாமா, நம்புங்க மாமா. வேணும் அவரை கேளுங்க. எனக்கு எனக்கு நீங்களாவது சொல்லுங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ஐயோ, சொல்லுங்க. ஐயா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க ஐயா. நீங்க பார்த்ததா இந்த பொண்ணு சொல்றா. நீங்க மௌனமா இருக்கீங்களே, நான் கேட்கிறேன் இல்ல. அப்படின்னா உங்க சின்னம்மா சொன்ன மாதிரி, உங்க மச்சன சொன்ன மாதிரி இவ அந்த கேவலத்தை என் வாயால சொல்ல விருப்பம் இல்ல. இவள் அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க. மருதாயி, இப்ப நீ என்ன முடிவுக்கு வந்திருக்க? அழுக்கப்பட்டவங்கிற அவமானத்தோட உன் மாமனார் சொன்ன மாதிரி நீ பிறந்த ஊருக்கு போறியா, இல்ல அக்னி பிரவேசம் பண்ணி நீ உத்தமீன்னு நிரூபிக்க யாருக்காக நிரூபிக்கணும் காத்தமுத்து? என் புருஷனே தன் கண்ணால பார்த்தத இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் யாருக்காக நிரூபிக்கணும் காத்தமுத்து? எதுக்காக நெருப்பு குளிக்கணும்? என் புருஷனே என்ன இன்னும் அவன புருஷனை வேற நினைச்சிட்டு இருக்க? மருதாயி, நான் நினைச்சேன உன்னை ஒழுக்கம் கெட்டவன் சொன்ன அத்தனை பேர் வாயாலையும் உத்தமின்னு சொல்ல வைக்க முடியும். ஆனா நான் யாருன்னு சொல்லுவேன்?
உன் மேல உண்ட புது கரையை துடைக்க போய் நம்ம பழைய கதை தெரிஞ்சிடுமோன்னு தான் பயப்படுறேன். தெரிஞ்சா பரவாயில்ல, நீ இப்ப சொல்ல மருதாயி. அவங்க அத்தனை பெரிய வெட்டி பணமா சாட்சி உன் காலடியில கிடத்துறேன். காத்தமுத்து, என் மேல ஆசைப்பட்டதுக்காக நான் உன் மனசை கொன்னது போதாதா? எனக்காக நீ இவ்வளவு பேரை கொல்லணும்? என்ன கொண்டுடு காத்தமுத்து. மருதாயி, இந்த பிராய்ச்சித்தத்தை உன்னை கொண்டுதான் தீர்த்துக்கணும். ஏன் நான் உன்னை வாழ வச்சு தீர்க்க கூடாதா? ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்க கொண்டாட்டம்பாங்க. அந்த மாதிரி உன்னோட குடும்பத்துல உண்டான குழப்பத்தை வச்சுட்டு நான் குளிர்காரத நினைக்காத. இப்போ நீயும் அனாத, நானும் அனாத. ஊர் வளத்துக்கு பயந்து என்னோட சேர்ந்து வாழ பிடிக்கலன்னா சொல்லு. கண்ணு கெட்டா தொலை போய் நாம ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சா செத்துடுவோம். என்ன சொல்ற? விடிய காத்தால ரயிலுக்கு நான் டிக்கெட் எடுத்து ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துட்டு இருக்கேன். நீ வர்றதா இருந்தா நாம ரெண்டு பேரும் அந்த ரயில்ல போலாம். இல்லனா அந்த ரயில் மருதாயி. என்ன பாக்குறதுக்கு எனக்கே வெறுப்பா இருக்கு. உனக்கு இருக்காதா? இந்த புள்ள வழியில பூச்சி போட்டு கடிச்சிடும், பாத்து போ. உன்னை பிறந்த வீட்டுக்கு போக சொல்லல, உனக்கு பிடிச்ச இடத்துக்கு தான் போக சொல்றேன். கண்டவங்க கண்ணில் படுறதுக்கு முன்னால உனக்காக காத்திருக்கிற அந்த பிள்ளையோட மருதாயி சந்தோஷமா குடும்பம் நடத்து. என்ன பிள்ளை அப்படி பாக்குற? எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னா, தெரிஞ்சதுனாலதான் உங்க ரெண்டு பேரும் எப்படியாவது சேர்த்து வைக்கணுன்றதுக்காக நடக்காத ஒண்ணு நடந்ததா போய் சொன்னேன். உன்னை நான் கவுர்தியா அந்த வீட்டை விட்டு அனுப்பி வைக்கணும். ஆனா கப்ப பழைய மனுஷன், அவனுக்கு மனசை விட மாங்கல்யம் தான் முக்கியம்னு நினைக்கிறவன். நீ ஏன் அந்த வீட்டை விட்டு போக மாட்ட? அவங்களாவது உன்னை அனுப்பிட்டுமேனு தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். அந்த நேரத்துல அதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. சத்தியமா நான் சொன்னது தப்பு தான். என்ன மன்னிச்சிரு மருதாயி. நான் சின்ன பிள்ளையா இருந்தப்பவே எங்க ஆத்தா செத்து போச்சு. அப்பெல்லாம் எனக்கு அழுகையே வரல மருதாயே. ஆனா நீ என்னை விட்டு பிரிஞ்சு போறத நினைச்சாதான் பரவாயில்ல பிள்ளை. எங்க அப்பா உசுரோடு இருக்க வரைக்கும் பாசத்தினால இல்லைனாலும் பயத்தினால அந்த கிழவன் கட்டையை போட்டுருச்சுன்னா தான் எல்லாரும் ஒட்டு மொத்தமா சேர்ந்துக்குவாங்க, என்ன அனாதாக்கிப்படுவாங்க. அப்படி கெட்டு நொந்து உன் வீடு தேடி வந்தேன்னா பழைய பந்தத்தை தேடி வந்தேன் நினைச்சுக்காத புள்ள. பாசத்தோட மட்டும்தான் பார்க்க வந்தேன் நினைச்சுக்க. பொண்ணு பாவம் பொல்லாது பாங்க. உன் பாவத்துக்கு நான் ஆளாயிட்டேன். என்ன மன்னிச்சுக்க மருதாயி. இல்ல தாயி, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? என் கண்ணியத்தோட உனக்கு எப்படியா மனசு வந்தது? இந்த தாலி என் கழுத்துல இருக்கணுங்கிறதுக்காக தானே எங்க அம்மா போய் சொன்னா. இந்த தாலியோட நான் கம்மநாட்டியா வாழ்ந்து காட்டுறேன். போயா வெளியே, போயா போயிடியாங்கிற. இல்ல தாயி, உன்னை நான் போடான்னு சொல்றதுக்கு முன்னால
மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிடியா, போயிடியா, போயா, போயா, போயா. மாமா, ஒரே சமயத்துல 2 சுமங்கலிகளை சூறையாடிட்டீங்களே மாப்பிள்ள. போயிட்டு வாங்க மாமா. மருதாயி, எங்க நீ வராம பிடியோன்னு பயந்துட்டு இருந்தேன். பாபா, வண்டிக்கு நேரமாச்சு. உன்னோட வரத்துக்காக இங்க வரல, வரப்போறது இல்லைன்னு சொல்றதுக்காகத்தான் வந்த. கையில இருக்கிற இந்த விளக்கு என்ன பூச்சி போட்டு கடிச்சிடக்கூடாதுன்னு என் புருஷனே கொடுத்து விட்டது. பொண்டாட்டிய பிறந்த வீட்டுக்கு அனுப்புறதே கேவலன்னு நினைக்கிறேன் இந்த உலகத்துல. புடிச்சவனோட போய் சந்தோஷமா வாழன்னு அனுப்புறாருனா அவர் மனுஷனா காத்த முத்து, அவர் தெய்வம். என் தெய்வத்தை விட்டுட்டு நான் உன்னோட வரணுங்கிறியா? ஆண்டவ அவர் உடம்பத்தான் ஊனப்படுத்தினாரு, நான் அவர் மனசையும் ஊனப்படுத்தணுமா காத்த முத்து? அப்படி ஊனப்படுத்திட்டு நான் உன்னோட ஓடி வந்தா உனக்கோ எனக்கோ கிடைக்க போறது உடம்பு சுகம் தானே. இந்த அல்ப ஆயுசு பூரா அவமானப்படணுமா? நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் என்னோட உன்னை கூப்பிட்டேன். உன் சந்தோஷம் உன் புருஷனோட வாழ்க்கை நடத்தல தானே நான் உன் வாழ்க்கையிலே குறுக்க நிற்க மாட்டேன். என்ன இருந்தாலும் எங்க மண்ணுல பிறந்த பொண்ணில்ல நீ. நான் தான் உன் மனசை காயப்படுத்திட்டு என்ன மன்னிச்சுக்க. ஏன் காத்தமுத்து அழகுற? ஒண்ணுமில்ல, குடிக்கிற தண்ணிக்கே கூப்பாடு போடுற இந்த ஊர்ல என் கண்ணு முன்னால ஒரு கங்கையை பாக்குறேங்கிற சந்தோஷம் தான். எங்க இருந்தாலும் என் மாதிரிதான் நல்லா இருக்கணும். அதை கேட்டு நான் சந்தோஷப்படணும். நீ நல்லா இருக்கணும் மருதாயி. கங்கை வற்றவில்லையே, எங்கள் தர்மம் இங்கு மாறவில்லையே, எல்லை மீறவில்லையே. காதல் இங்கு வட்டமிட்டது, ஆனால் தாலி ஒரு சட்டமிட்டது. தியாகங்களில் தீபங்களே தெய்வங்களே வாழ்க. சீதையினம் மீதி உள்ளது, கற்பாலே இன்னும் இங்கு நீதி உள்ளது. வாழும் நெஞ்சங்களே இவர் வாழ வாழ்த்துங்களே. காதல் என்னும் யாகம் செய்தாள், தன்னை இவள் யாகம் செய்தாள். நெஞ்சை தொடும் நியாயம் செய்தாள். வாழும் நெஞ்சங்களே இவன் வாழ வாழ்த்துங்கள்.